Hey guys, இப்போ இந்த வீடியோவில் பிட்காயின் பற்றி பார்க்க போகிறோம். பிட்காயின் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தோம்னா லாஸ்ட் 20 டேஸில் மட்டும் 45% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீசெண்டாக அதோட லோன் வந்து பார்த்தோம்னா $19,700 இருந்திருக்கு. பட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா 28,500க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பிட்காயின் நல்லா பார்த்தோம்னா இப்போ 2021 அதோட ஹை வந்து $65,000 வரையா போச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃபால் ஆகி பயங்கரமாக ஃபால் ஆகி லாஸ்ட்டாக 2022 நவம்பர் அந்த டைமில் வந்து 15,000க்கு வெறும் $65,000 வெறும் $15,000 வரையா வந்துச்சு. ஸோ டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே வந்து அன்பிரெடிக்டட், நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த பிட்காயின் வந்து பார்த்தோம்னா டக்குன்னு ஒரு 20 டேஸில் வந்து 45% 50% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு இன்னும் அது வந்து கூடும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் என்ன சொல்லுவோம்னா FOMOன்னு சொல்லுவோம், அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாச்சும் ஒன்று ஏறிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த இதை விட்டுருவோமா, அந்த சான்ஸை விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி நம்ம போய் அங்கே போய் பை பண்ணுவோம். பட் அதை நம்ம பை பண்ணதுக்கப்புறம் அது வந்து இறங்கிட்டு இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த FOMO பிட்காயினை பொறுத்தவரை அந்த FOMO வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு சில ரீசன்ஸ் பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ அந்த கிரிப்டோவில் அதாவது பிட்காயினில் வந்து எப்படி நான் உங்களோட ஹைப்பை மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ணுற ஹைப்பை கண்ட்ரோல் பண்ணி உங்களோட FOMO வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா கிரிப்டோவோட ஃபண்டமெண்டல் வந்து இப்போதைக்கு வந்து வீக்காக தான் இருக்குது. ஏன்னா இப்போ கிரிப்டோ வந்து ஃபண்டமெண்டலாக பார்த்தோன்னா அதுக்கு பின்னாடி கிரிப்டோவுக்கு பின்னாடி வந்து இப்போ நிறையா பிரச்சனை நடந்துருக்கு. இப்போ பிட்காயினே எடுத்துக்கிட்டோம்னா பிட்காயின்லேயுமே வந்து அதில் எவ்வளோ ஹைப் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அதில் பிரச்சனையும் இருக்குது. இப்போதைக்கு உள்ள மெயினான பிரச்சனைன்னு பார்த்தோன்னா கிரிப்டோ எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு அதுக்கு நிறையா செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. அதுக்கப்புறமா கிரிப்டோவில் நடக்கிற ஸ்கேம்ஸ் வந்து நாள் கூடிக்கிட்டே இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஸ்கேம் நடந்தாலும் அது வந்து மொத்த கிரிப்டோவையும் அஃபெக்ட் பண்ணுது. ஈவன் பிட்காயினும் வந்து அதனால் ரொம்பவும் பாதிக்கப்படுது. அதுக்கப்புறமா வந்து ரெகுலேட்டரி இஷ்யூஸ். இப்போ கவர்மெண்ட் வந்து எல்லா கவர்மெண்ட்டுமே மெயினாக US கவர்மெண்ட் வந்து கிரிப்டோவை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய ஆக்ஷன் எடுக்கிறதுனால அது கிரிப்டோவுக்கு வந்து நெகட்டிவாக இருக்குது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸ்லாம் வரது வந்து கிரிப்டோவை வந்து அடுத்தடுத்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்படி பிட்காயின் வந்து ஏறுது அப்படின்னாலுமே அடுத்து இந்த மாதிரி ஏதாச்சும் நியூஸ் வருது அப்படின்னா உடனே வந்து கிரிப்டோ மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஃபாலோ ஆகிற சான்ஸ் இருக்கும். ப்ளஸ் அதோட சேர்ந்து பிட்காயின் வந்து ஃபாலோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் பிட்காயின் மட்டுமேன்னு பார்த்தோம்னா பிட்காயின்லையுமே வந்து ETF பிரச்சனை. இதுக்கு முன்னாடி கூட இந்த கிரேஸ்கேல் ETF வந்து கவர்மெண்ட் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு அது ஒரு பிரச்சனை வந்து அப்பயும் வந்து பிட்காயின் வந்து ஃபாலோ ஆச்சு. இந்த மாதிரி பிட்காயின்லையுமே பார்த்தோம்னா ஃபண்டமெண்டலாக சில பிரச்சனைகள் இருக்குது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த பிட்காயின் வந்து பேட்டர்னை ஃபாலோ பண்ணி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எவ்ரி 4 இயர்ஸ்க்கு வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. இந்த பேட்டர்னுக்கு அப்புறமா வந்து பிட்காயின் வந்து பயங்கரமாக விலை ஏறும் அப்படின்றது வந்து ட்விட்டரில் ஒரு சிலர் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுற அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பிட்காயினோட சார்ட் தான். இதில் வந்து எவ்ரி 4 இயர்ஸ், அதாவது 2015 2019 இப்போ வந்து 2023 எவ்ரி 4 இயர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அது வந்து பிரேக் அவுட் ஆன உடனே பிட்காயின் வந்து பயங்கரமாக அதோட ப்ரைஸ் வந்து ஏறிட்டு போகுது அப்படின்னு போட்டுருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த பிரேக் அவுட்டும் வந்து 2023 இப்போ ரீசெண்டாக இந்த பிட்காயின் ப்ரைஸ் ஏறினப்போ வந்து இந்த பிரேக் அவுட் நடந்திருக்கு. பட் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஹிஸ்ட்ரியாக வந்து ஃபாலோ பண்ணும். பட் வந்து அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த இது வந்து நடக்காமையும் போகலாம். ஸோ இந்த மாதிரி FOMO க்ரியேட் பண்ணி இதில் வந்து நம்ம போய் டக்குன்னு வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணிடுறதை அவாய்ட் பண்ணணும். அடுத்தது வந்து எக்கனாமி ப்ராப்ளம். இப்போ குளோபலாகவே வந்து எக்கனாமி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ரிசெஷன் வரப்போகுது அப்படின்னு எல்லா இடத்துலையுமே மெயினாக US கவர்மெண்ட்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ குளோபலாக வந்து ரிசெஷன் வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ரீசன் வந்து பார்த்தோம்னா 2020 அப்புறம் 2021 இந்த டைமில் வந்து US கவர்மெண்ட் நிறையா வந்து மணியை வந்து பிரிண்ட் பண்ணாங்க. அந்த டைமில் கோவிட்னால வந்து எல்லா பிஸ்னஸும் டவுன் ஆகியிருந்ததுனால அதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அவங்க பண்ணாங்க. பட் இது வந்து இன்ஃப்ளேஷனை க்ரியேட் பண்ணி அதனால பெரிய பிரச்சனை இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த பிரச்சனையோட கண்டினியூஷன் வந்து இப்போ பேங்க்கெல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே தெளிவாக பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ரஷ்யா உக்ரைன் வார், அதுக்கப்புறமா வந்து நார்த் கொரியா சவுத் கொரியா வார், இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸும் வந்து நிறையா இருக்குது. இப்போ நம்மளை சுற்றி குளோபல் எக்கனாமியில் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால இந்த பிரச்சனையில் எது ஒன்று வந்து பீக் அவுட் ஆனாலுமே வந்து அது வந்து மொத்த மார்க்கெட்டையுமே ஷேர் மார்க்கெட்டையும் அஃபெக்ட் பண்ணும். ப்ளஸ் அதோட சேர்ந்து கிரிப்டோ மார்க்கெட்டையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்மளை சுற்றி வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக வந்து சில கிரிப்டோ அனாலிஸ்ட்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நடக்கிற இந்த பிட்காயினோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து சில ஸ்டேபிள் காயினோட செல்லிங்னால வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாகவே வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸ்டேபிள் காயின்ஸ்லாம் வந்து நிறையா பிரச்சனை வந்துட்டு இருந்தது. மெயினாக பினான்ஸோட BUSD ஸ்டேபிள் காயின், அப்புறம் USDT வந்து இந்த பேங்க் கொலாப்ஸ் ஆனால அது அஃபெக்ட் ஆனது. இந்த மாதிரி நிறையா ஸ்டேபிள் காயின் பிரச்சனை இருக்கிறதுனால நிறையா பேர் வந்து ஸ்டேபிள் காயின்ஸில் இருக்கிற மணியை வந்து புல் பண்ணி அப்படியே அதை வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதனால வந்து பிட்காயின் மாதிரி இந்த கிரிப்டோலாம் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் வந்து இப்போ ஃபெட் வந்து ரீசெண்டாக அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் $20 பில்லியன் வந்து $20 பில்லியன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதான் சொல்லியிருந்தாங்க இந்த பேங்க்லாம் கொலாப்ஸ் ஆகிறப்போ.
ஸோ இதை வந்து இன்னொரு சைடில் நம்ம ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா 2020 இதே மாதிரி தான் அவங்க வந்து மணியை வந்து எக்ஸ்ட்ரா பின் பண்ணி இது பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மணிலாம் ஆட் பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் பிரச்சனை இந்த மாதிரிலாம் வர சான்ஸ் இருக்குது. இதனால் அடுத்து எதுவும் பிரச்சனை வருதுன்னா அது வந்து கிரிப்டோ மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். அடுத்த பாயிண்ட் வந்து ஃபெட் ரேட் ஹைக்கு. இப்போ ஃபெட் வந்து அவங்களோட மேக்ஸிமம் ரேட் ஹைக்கை வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் 5% வரை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதையும் தாண்டி இன்னும் வந்து ரேட் ஹைக் வந்து பண்ணுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்து வந்து ரேட் ஹைக் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து எக்கனாமியை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இதனால் வந்து இந்த நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ் இந்த மாதிரி மெயினான இண்டெக்ஸ்லாம் வந்து ஃபாலோ ஆகும். இப்போ நம்ம கிரிப்டோ நல்லா எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ் இந்த மாதிரி இண்டெக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் கிரிப்டோவோட மார்க்கெட்டும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ்லாம் ஃபாலோ ஆகுது, மார்க்கெட்டும் வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னா அடுத்து பிட்காயின் அப்புறம் கிரிப்டோவும் வந்து ஃபுல்லாகவே ஃபாலோ ஆகிற சான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பிட்காயின் ப்ரைஸ் வந்து நல்லா ஏறிட்டு இருக்குது. இந்த டைமில் போய் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு பார்த்தோன்னா இவ்வளோ பிரச்சனை வந்து நம்மளை சுற்றி இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைலாம் கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அதாவது இந்த ஃபோமோவில் போய் நம்ம வந்து டக்குன்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா திடீர்னு வந்து இந்த பிரச்சனையில் ஏதாச்சும் ஒன்று பீக் அவுட் ஆனாலும் கூட மார்க்கெட் வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா பிட்காயின் வந்து ஒரு முக்கியமான பிளாக் செயின் டெக்னாலஜின்றதுனால ஃபியூச்சரில் வந்து அதோட ப்ரைஸ் வந்து இன்னுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்குலாம் சான்ஸ் இருக்கும். பட் இப்போ ஷார்ட் டைமாக பார்த்தோன்னா நம்மளை சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைனா இதுக்கான பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தோன்னா DCA, அதாவது டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணுறது. அது பிட்காயினோட ப்ரைஸ் வந்து இப்போ எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் எங்கெல்லாம் ஹை ஆகுதோ இல்லை எங்கெல்லாம் லோ ஆகுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து பிட்காயினை பை பண்ணுறது. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ 28,000 இருக்கப்பவும் பை பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வந்து 15,000 பிட்காயின் வரப்பவும் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பை பண்ணியிருக்கீங்கன்னா நெட்டாக ஆவரேஜாக பார்த்தோன்னா நீங்கள் பை பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. லாங் டைமில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.